இந்த வருஷம் சிபிஎஸ்சி 10th போர்டு எக்ஸாமினேஷனில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வித் ரெஸ்பெக்ட் டு சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் 2 விஷயம் ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம நோட் பண்ணணும். விஷயம் இந்த வருஷம் சயின்ஸ் பேப்பர் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி அப்படின்னு 3 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. இதில் செக்ஷன் ஏ பயாலஜி 30 மார்க்ஸும், செக்ஷன் பி கெமிஸ்ட்ரி 25 மார்க்ஸும், செக்ஷன் சி ஃபிசிக்ஸ் 25 மார்க்ஸும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ சிபிஎஸ்சியில் நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா, ஆன்சர் ஷீட்டை ஸ்டூடெண்ட்ஸ் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சின்னு டிவைட் பண்ணி எழுதணும். அப்படி எழுதுகிறப்ப செக்ஷன் ஏவோட ஆன்சர்ஸை செக்ஷன் ஏல மட்டும்தான் எழுதணும், செக்ஷன் பியோட ஆன்சர்ஸை செக்ஷன் பிலையும், செக்ஷன் சியோட ஆன்சர்ஸை செக்ஷன் சிலையும் தான் எழுதணும். அங்கங்கே மாற்றி மாற்றி எழுதுனீங்கன்னா எவால்வேட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் ஏல ஒரு கொஸ்டின் எனக்கு தெரியல அப்படின்றப்ப கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு செக்ஷன் சிக்கு பின்னாடி நீங்கள் எழுதுனீங்கன்னா அது எவால்வேட் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம காஷியஸாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சின்னு பிரித்து எழுதுகிறப்ப சப்போஸ் ஒரு செக்ஷனில் ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு சொன்னால் பர்டைனிங் டு த மார்க்ஸ் 1 மார்க்காக இருந்தால் இவ்வளோ ஸ்பேஸ், 2 மார்க்ஸாக இருந்தால் இவ்வளோ ஸ்பேஸ், 3 மார்க்ஸாக இருந்தால் இவ்வளோ ஸ்பேஸ்ன்னு நீங்களாக பிளான் பண்ணி அதுக்கேற்றாப்புல லைன்ஸ் விட்டுட்டு எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் தெரியாத கொஸ்டினோட ஆன்சரை ஃபில் பண்ணிடலாம். மறந்தும் கூட ஒரு செக்ஷனோட ஆன்சரை தூக்கி வேறு ஏதாவது செக்ஷனில் எழுதிடாதீங்க, அதை எவால்வேட் பண்ண மாட்டாங்க. Be smart, score good marks. All the best.